கல்யாணம் கம்பெனி நான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல அதனால வடக்கோசம் கிழக்கோசம் அணைக்கட்டுக்கு போகணும் மங்கல்கட்டு புரியுதா சாமி ஒன்றுங்க ஆ சரிங்க சரி பாருங்க சாமி அது கூட இது பண்ணிக்கலாங்க கேட்டோட சுற்றி எனக்கு தெரியும் மணிக்காண்டு ரெண்டு பேரும் கட்டிக்கிறேன் வேற எல்லாம் ஒருத்தர் வந்துடும் மேக்க வந்து வருதுங்க அவ்வளோதாங்க எனக்கு ஊருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் மணிக்காண்டு பெட்டுக்கு மணக்கட்டு போகணும் மணக்கட்டு போகணும்னா விதை கட்டு வரும் விதை கட்டுனா செலவு விதைக்கட்டு செலவு நல்லா இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் காலையில் வந்து செலவு பண்ணுவோம் மணக்கட்டு போகணும் வந்து மணக்கட்டு போய் அதுதான் நடக்கும் ஜாதகம் கொண்டு இல்லையா சாமிக்கு ஒரு பொண்ணுக்கு பார்க்கலாம் ரெண்டு பொண்ணு இந்தியாவே ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கு அப்படி பார்க்கலாம் நாட்டாக படணும் அது போட்டு வந்து அதுக்கு அது கொடுக்கும் நாட்டாக படம் இது இதில் இங்கே இருக்காது அதுக்குள்ள கேட்டு வந்தோன்னா காலத்தில் பார்த்து நீ வந்து எங்கள் வீட்டில் நான் போய் கையில் வச்சு அப்படி ஆகி மட்டும் சொல்லிட்டு என்னக்காண்ட உங்களை தான் கூப்பிட்டேன் அது உங்களை தான் நான் கூப்பிட்டேன் மழைக்காட்சி குடிக்கிற பிள்ளை ஊருக்கார பிள்ளையே கேட்கார பிள்ளையே நான் வந்தேன்னா நல்லா போடுற காடி சரியாக மலை ஊருக்கார பிள்ளைய சொத்து நம்ம வரும்போது சொத்தை எடுத்துட்டு போகிறோம் போக சொத்தை எடுத்து போகிறோம் ஊருக்கார அங்கே நம்மளுக்கு நம்ம தொடையாண்டா போதுங்க தொடையாண்டா அது போதுங்க அது வச்சு அதை வைக்கலாமா வேண்டாம் அதை பார்த்து அதை வச்சு தான் சரி இரு போட்டு தரேன் நாட்டாம தானே கேட்டீங்க அது வச்சா தானே நாட்டாம தானே விற்க முடியாது ஓ நாட்டாமை 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 இதுதான் மண்டல் கடை தனியாக அது யார் மண்டல் கெடுக்க தடையே கிடையாது மண்டல் கொத்தையில் ஒரு கொத்தையும் கடை நாளைக்கு போனி எனக்கு நான் ஜாதகம் கொடுத்துட்றேன் என்ன ஆகுமா ஆகாதா ஆகுங்க ஆகும் ஆகுங்க ஆகும்னா அப்படியே என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க 63 63 814 82 7
82 2 சாப்பிட்டு போடு. நாட்டாம் படம் போட்டு கொடுத்தாச்சு செல்லில். இனி 2 மணி நேரம் தூரம் இருந்துக்க மாட்டார். அவர் செல்லு ஏதோ அதுக்கு கையில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது என்ன சாமி, என்ன வயசாகுது? 20 செவ்வாய் இருக்குதுங்களா? செவ்வாய் 2ல் இருக்குதுங்க. கையோடு செவ்வாய் ஸ்ட்ராங்கான செவ்வாய் வந்து 8, 10, 12. இப்போ நான் எழுதிக்கலாமா? இன்னும் பார்க்கலாம். கேட்கறது கீழே அங்கே போய் அவனை போய் வேண்டாம். இப்போ அக்கறை மாற்றிக்கலாம். சொந்த வீட்டு போக வேண்டாம். 2, 4, 8 உத்தரவாதம் சொந்த வீட்டு வேண்டாம். மங்கடி கட்டு மணக்கட்டு நிற்குது. பக்கமாக தான் நிற்குது. அது இருக்கிறது நாம தான். அது மாற்று தான் நடக்கும். அந்த வீட்டு மாற்று நடக்குமா? என்ன ராமா குடும்பத்தில் பகவான சாமி பாருங்க. கொடுக்குற ராமா கொடுக்கணும் பாருங்க. எதுவாக இருக்குங்க ராம பாத்தியா? அதுதானே கேட்டோம். நான் போடும்போது கொடுத்தானே கேட்டேன். ராமா மாற்ற மங்கடி படாது. வீடே ஒன்றும் இல்லைங்கம்மா. வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி. நீங்கள் இருக்கிறது மேக்கையா? கிழக்கு பார்த்து வீடுங்க. தெற்க தான் வெளியில் வர்றேன் ரோட்டுக்கு. இல்லை கேட்டு வந்து தெற்க இல்லையா? ஊடு கிழக்கு பார்த்தா போச்சுது. ஊடு வடக்கு பார்த்தா அது பிரச்சனை இல்லை. அது நீங்கள் இதுலேயே அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம். உள்ளுக்கட்டுக்கு வருமா அப்படி? வருங்க உள்ளுக்கட்டுக்கு. ஆமாங்க வரோம் வருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே வச்சு கூட அந்த பையனுக்கு அதை சரி பண்ணிக்கலாம். பாருங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். ஆமாம் அப்பசி மாதம். ஆமாம். அப்புறம் சாமி இதுக்கு ஒரு உடம்பு போடணும். எவ்வளோ தான் தீங்க? எங்கேங்க சாமி? இந்த கோயிலுக்கா? இந்த கோயிலுக்கு ஏதோ கொடுங்க சாமி. எதையோ ஒன்று கொடுங்க. எதையோ ஒன்று குண்டம் போடுறேன். கோம கொண்டம் போட்டு பண்ணி தரேன். குண்டை போட்டிங்கன்னா அப்போ சுத்தப்படாது. கொஞ்சம் அனுசரிச்சு இல்லை என்னால் உங்களால் உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்குது. சரி அதனால் நீங்கள் பார்த்து அனுசரிச்சு அனுபவம் செய்யுங்க. சரி எதையோ ஒன்று கொடுங்கன்னு நான் தான் சொல்லிட்டேன். நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ ஒன்றும் நான் கேட்கல. மொத்தம் தெய்வங்கிட்ட கனவு மட்டும் தெய்வத்து வர வைக்கணும். போட்டு மூலிகை போட்டு வர வச்சு எவ்வளோ வரும்? உங்கள் கணக்கு எவ்வளோ வரும்? நீங்களே கொடுங்க. ஏதோ கொடுங்க. நான் ஒரு 1000 ரூபா விட்டுறேன். உங்கள் மனசுக்கு இல்லை, உங்கள் மனசுக்கு வந்து இது கொடுத்தா கட்டுப்படி ஆகன்னு நடக்கும். சாமி இந்த மாதிரி இப்படின்னு சொல்லுவேன் மாப்பிள்ள. அப்படியே நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்து நானாக இருந்தால் அது வேறு கணக்கு. அடுத்த கிழமை செய்வோம்ல. நீங்கள் அடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு தெரியும். ஏதோ சொல்லுங்க. அப்படியே சொன்னேன். எவ்வளோ சொன்னீங்க? ரேட்டெல்லாம் சொல்லிட்டேன். சரி சரி சரி. நான் 20 சாமி தேங்காய் பழம் மாலை உங்களுக்கு வந்து 100 வயசு. அப்புறம் எல்லாம் என்ன சாமி பண்ணுறோம்? தேவையா? அவ்வளவெல்லாம் இருக்கு. அவ்வளோதான் எதுவும் வேண்டாமா? அதெல்லாம் நாளைக்கு காலையில் போயிருங்களா? அடைச்சி அப்படி இல்லைங்க சாமி. இல்லை சாமி அனுப்பிச்சிட்டீங்களா? சரி ஓகே. எடுத்து பாருங்க. அப்புறம் ஓகேன்னு பார்த்துக்கலாம் சாமி. பார்த்துக்கலாம் சாமி. காலையில் கோயிலில் முக்குன்னு முக்கிட்டு தான் வந்துருங்க.